ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 3 தக்காளி, பன்னீர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், காஷ்மீரி சில்லி பவுடர், தனியா பவுடர், பட்டை, இலை, கிராம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி இலை, முந்திரி, பட்டர், ஃப்ரெஷ் க்ரீம், ஆயில், சால்ட், சில்லி பவுடர். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடான உடனே நம்ம அதில் பட்டை, கிராம்பு, இலை சேர்த்து அது பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதங்கின உடனே நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் அது நல்லா நம்ம வதக்கிக்கணும். அதோட முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது நம்மளோட கிரேவிக்கு நல்ல கலர் கிடைக்கும். லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க. இப்போ அதில் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.